புதுவை விழா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கல்லாவிசு, புதுச்சேரியிலிருந்து. திருமணங்கள் மிக மிக ஆடம்பரமாக நடக்கின்றன. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 4 நாள் கல்யாணம் நடக்கும். வர உறவுகள் எல்லாம் 4 நாளைக்கு முன்னாடியே அந்த வீட்டில் அது பெரும்பாலும் வீடுகளில் தான் கல்யாணம் நடக்கும். அங்கேயே சமைச்சி சாப்பிட்டு அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி அப்படின்னு ஒரு பெரிய உறவு கூட்டம் இருக்கும். ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கல்யாணத்துலேயே இன்னொரு கல்யாணமும் முடிவாயிடும். அப்படி உறவுகளோடு பிணைந்து வாழ்ந்த காலம் மாறி இன்றைக்கு உறவுகள் எல்லாம் அன்னைக்கு முதல் நாள் ராத்திரி வராங்க, மறுநாள் காலைல முகூர்த்தத்தை முடிச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. சில பேர் அன்னைக்கு முகூர்த்தத்துக்கு மட்டுமே வருவாங்க. ஏன் இன்றைக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கின்றன. அந்த பணம், அந்தஸ்து, அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். நட்புகள் ஒன்றாக இன்றைக்கு இணைந்திருக்கின்றன. மெகந்திங்கிறாங்க, அப்புறம் தாண்டியாங்கிறாங்க, அது இது என்னென்ன கலாச்சாரம் எங்கெங்கே எல்லாம் நல்லா அழகாக இருக்குதோ அதையெல்லாம் கொண்டு எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியை வைத்து ஃபோட்டோ ஷூட்டு, வெட்டிங் ஷூட்டு, அது இது திருமணத்துக்கு முன்னாடியே பாதி திருமணத்தை முடிச்சிடுறாங்க. அப்புறம் திருமணம் இவ்வளவு ஆடம்பரமாக, அதுவும் அந்த கல்யாண பந்தி பரிமாறுதல் எடுத்து பாருங்கள். அந்த ஒரு இலையில் ஒரு 20-25 ஐட்டம் இருக்குது. இது என்ன அப்படின்னு, இந்த டேஸ்ட் நமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே பக்கத்தில் உள்ளவங்களாம் சாப்பிட்டு முடிச்சு எழுந்திரிச்சிடாங்க. நிறைய இலைகளில் அந்த பொருட்கள் அத்தனையும் பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம அல்லது தொட்டே கூட பார்க்காம குப்பை தொட்டிக்கு போகும். இவ்வளவு பொருளை வீண் பண்ணுறாங்க. அது யாராவது சாப்பிட்றவங்களுக்கு கொடுத்தா நல்லா அழகாக வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நம்மளை பாராட்டிட்டு போவாங்களே, மனசார வாழ்த்துவாங்களே அப்படின்னு கூட தோணுது. அது இரவு நேரங்களில் எவ்வளவு சாப்பிட முடியும்? இது நம்ம தப்பும் கிடையாது, இல்லை வைக்கிறவங்க தப்பு. காலம் சம்பாதிச்சு வச்ச படம் தள்ளி வீசி ஒரு பெரிய ஆடம்பரமாக ஒரு திருமணத்தை நடத்தி முடிச்சு வைக்கிறாங்க. அது முதலாம் விவாகரத்து அப்படின்னா எங்கேயோ ஒருத்தர், யாரும் விவாகரத்துன்னு கூட சொல்லிட மாட்டாங்க. அம்மா வீட்டுக்கு இருக்குது, அவர் எங்கேயோ இருக்கிறார், இப்படி போணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பஞ்சாயத்தில் பேசி முடிச்சு வைக்கிறதுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்கின்ற திருமணங்களில் 30% திருமணங்கள் கோர்ட்டில் நிற்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கு. இதற்கு முக்கிய காரணமாக பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க இப்போ தான் கல்யாணம் ஆகுது, என்ன செய்யறது, எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு இந்த பொண்ணுக்கும் தெரியாது. ஏன்னா ஏகப்பட்ட செல்லத்தை கொடுத்து வளர்க்குறாங்க, ஒரு வேலையும் தெரியாது. அந்த பையனுக்கும் அவங்க வீட்லேயும் எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆன அறிவுரையோ வழிமுறையோ அவங்களும் சொல்லி கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா படித்து முடித்தோன்னே வெளியூரில் போய் எங்கேயாவது வேலை பார்க்குதுங்க, வருதுங்க, வீட்டுக்கு என்றைக்கு ஒரு நாளைக்கு வருதுங்க, இப்படி போயிடுது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2 பேரும் இணைகிறாங்க. அப்போ எவ்வளோ தடுமாற்றங்கள் இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும். ஆனால் இந்த பிரச்சனைகளை இவங்க 2 பேருக்குள்ளேயே பார்த்துக்கட்டும் அப்படின்னு பெரியவங்க ஒதுங்கி நிற்கிறாங்களான்னா இல்லவே இல்லை. என்னடா இது, ஒரு காபி கூட போட மாட்டேங்குது, 8 மணிக்கு எந்திரிச்சு வருது அப்படின்னு அங்கே முதல்ல பிரச்சனை கிளப்புவாங்க. இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வளர்ந்தேன்னு தெரியுமா, எப்படி செல்லமாக இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரே அழுக. இங்கேருந்து போய் இவங்க அம்மா வீட்டில் சொன்னாக்கா இவங்க அம்மாவும் அப்படிதாம்மா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடாக்கன்னு, அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ கொஞ்சம் நடந்துக்க, கொஞ்சம் காலில் காட்டி எந்திரி அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. நான் என் பொண்ணை எப்படி வளர்த்தேன்னு தெரியுமா, உங்கள் வீட்டுக்கு நான் அந்த வேலைக்காரியாவா நான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சனை கிளப்புறது. இப்படி பெரியவர்கள் பேசி அந்த பிரச்சனையை பூதாகரமாக மாற்றி வாழ வேண்டிய இந்த சின்னஞ்சிறிய வயதுள்ள இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றுகிறார். இது இன்றைக்கு பெரும்பாலான இடங்கள்ல நடக்குது. எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க அப்படின்னு தான் இவங்க பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்கம்மா வந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. இது உங்களோட வாழ்க்கை, நீங்கள் தான் வாழணும்னா அப்படி திணறி போய் நிற்கிது.
நாங்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ மாமியாரோட பிரச்சனை அல்லது வந்து நாத்தனார் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஏதோ மனசு கஷ்டப்பட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா எங்கே வந்த அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. எப்படி வந்த, ஏன் தனியாக வந்த, எங்கள் வீட்டுக்காரர் எங்கே காணும், இத்தனை கேள்வி. என்னடா அது நமக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்கும். என்னடா அது நம்ம அம்மா வீட்டுக்கு நம்ம வர்றதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகள் நம்மளை யோசிக்க வைக்கும். ஓ, வீட்டுக்காரோட தான் வரணும் போல இருக்குது, நம்ம தனியாக வரக்கூடாது போல இருக்குது, என்ன சண்டை நடந்தாலும் அங்கே தான் இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அந்த யோசனையே இப்போ கொடுக்கறதில்ல. நீ வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உடனே போலீஸ் ஸ்டேஷன், உடனே மகளிர் ஆணையம், உடனே வந்து கோர்ட்டு, இப்படி போயிட்டு அந்த பொண்ணுக்கு நிலைமை புரிய ஆரம்பிக்கும். 1 வருஷம் 2 வருஷத்தில் ஐயோ என்னடா அது நம்ம வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகிட்டுருக்கே, இப்போ நம்ம தம்பிக்கு கல்யாணம் ஆக போகுது, தம்பி பொண்டாட்டி வந்தால் என்ன பண்ணுவாங்க, அண்ணனுக்கு கல்யாணம் போகுது, அண்ணன் பொண்டாட்டி வந்ததுன்னா நம்மளை என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு யோசனை ஒரு 2 வருடத்துக்கு பிறகு 3 வருடத்துக்கு பிறகு தான் வரப்போகுது. அப்போ என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. இவன் நிச்சயமாக அதை ஏற்றுக்க போகிறது கிடையாது. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் என்னன்னே தெரியாதுங்க. எனக்குமே போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்தி வச்சுது. நான் எப்படி இப்போ வாழணும்னு நினைக்கிறது? என்னால் முடியவே முடியாதுன்னு அவன் பிடிவாதமாக இருப்பான். இப்படித்தான் ஆகிறது வாழ்க்கை கேள்விக்குறியாக. நிறைய பேர் தன்னுடைய தவறுகளை உணர்வதற்கு பெற்றோர்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மைங்க. நம்ம 1000 செல்லம் கொடுத்து வளர்க்கலாம், இன்னொரு வீட்டுக்கு அனுப்பும்போது அந்த வீட்டு பழக்க வழக்கங்கள் அந்த வீட்டுக்கான சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்த பெண்ணுக்கு வலியுறுத்தி சொல்லி அனுப்பணும். அப்போ தான் அந்த பொண்ணு அங்கே போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க, அல்லது வந்து கொஞ்சம் பொறுமையாகவும் இருப்பாங்க. அது இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் செய்கிறது நல்ல விஷயம் இல்லை, நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகிறது என்பது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.